This video is sponsored by Buy Mode Shopping app. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீராஜ் டிப்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் எல்லாருமே வேலை வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட உடல் கவனிக்கிறதே கிடையாது. இதனால் ஆரோக்கியமான நம்மளோட வாழ்க்கை முறை தடைப்படுது. எனவே ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்த்துட்டு வரலாம். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் நம்பர் 1, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் ஸ்கிப் பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட் டிப் நம்பர் 2, நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் ஹையர் ஃபைபர் மற்றும் கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்கிற உணவுகள் தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். அதாவது கோதுமை, பாதாம், கீரை வகைகள், அப்புறமா ஆஸ்பராகஸ், ஸ்ட்ராபெரிஸ், கோகோனட், முட்டை யூஸ். ஸோ இந்த மாதிரி உணவுகளில் ஃபைபர் மற்றும் கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் டிப் நம்பர் 3, டெய்லி நீங்கள் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை அதிகமாக எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் டிப் நம்பர் 4, மீன் வகைகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. அதுவும் புரோட்டீன் அதிகமாக இருக்கிற மீன்களை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. அதாவது சுறா மீன், மத்தி மீன், சால்மன் மீன். ஸோ இந்த மாதிரி மீன்கள் எல்லாமே ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் மற்றும் புரோட்டீன் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வீக்லி 2 days ஆர் 1 day இந்த மாதிரி மீன்களை உணவில் சேர்த்து சாப்பிட்டு வரலாம். நெக்ஸ்ட் டிப் நம்பர் 5, ஃபேட் அதிகமாக இருக்கிற உணவுகள் மற்றும் சர்க்கரை அதிகமாக இருக்கிற உணவுகளை தவிர்த்துட்டு வர்றது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் டிப் நம்பர் 6, உப்பு கம்மியாக சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அதுவும் ஒரு பர்சன் ஒரு நாளைக்கு 6 grams மேலே உப்பு சாப்பிடக்கூடாது. நெக்ஸ்ட் டிப் நம்பர் 7, உங்களோட வெயிட்டை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதாவது உங்களோட ஹைட்க்கு ஏற்ற வெயிட் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். நீங்கள் அதிகமாக வெயிட் இருந்தீங்க அப்படின்னா அந்த வெயிட்டை ரெடியூஸ் பண்ணணும். அப்படி நீங்கள் கம்மியாக வெயிட் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஹைட்க்கு ஏற்ற மாதிரி வெயிட் நீங்கள் கொண்டு வரணும். நெக்ஸ்ட் டிப் நம்பர் 8, நீங்கள் தினந்தோறும் போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிச்சிட்டு வரணும். உங்களோட உடம்பை டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் டிப் நம்பர் 9, தினமும் உங்களோட தூக்கம் 8 மணி நேரத்துக்கு கீழே இருக்கவே கூடாது. நெக்ஸ்ட் டிப் நம்பர் 10, அதிகமாக கோவப்படக்கூடாது. நெக்ஸ்ட் எந்த விஷயத்தையுமே நெகட்டிவாக திங்க் பண்ணவே கூடாது. நீங்கள் அடிக்கடி கோவப்படுறவங்களா இருந்தால் மெடிடேஷன் கிளாஸ், யோகா கிளாஸ், ஸோ இந்த மாதிரி போனால் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டிப் நம்பர் 11, உங்கள் மேலே தினந்தோறும் அட்லீஸ்ட் 10 minutes ஆவது வெயில் படுற மாதிரி பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் டிப் நம்பர் 12, ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங்கை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறமா லைக் பண்ணிக்கோங்க. வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். This video is sponsored by Buy Mode Shopping app. வணக்கம் மக்களே, நாம் இன்னைக்கு இந்த பதிவில் நரம்புகளை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைய தலைமுறையினர் பார்த்திங்க அப்படின்னா நரம்பு சார்ந்த பிரச்சனையால் மிகவும் அவதிப்படுறாங்க. இதன் மூலமாக அவங்களுக்கு எழுதும்போது கைகளில் நடுக்கம் ஏற்படுது. அது கூடவே சோர்வு, களைப்பு, தலைவலி, நிலை தடுமாற்றம், கால் மற்றும் கைகளில் நரம்புகள் இழுக்கக்கூடிய தன்மை போன்ற பிரச்சனைகள்லாம் உண்டாகுது. பொதுவாக நரம்புகள் பலம் பெற வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அதிகம் தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். நம்ம ஊட்டச்சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதால தான் பெர்னீஷியஸ், அனீமியான்னு சொல்லக்கூடிய ரத்தத்தை பாதிக்கக்கூடிய கூடவே சேர்ந்து நரம்பு சம்பந்தப்பட்ட நோயும் நமக்கு ஏற்படுது. விட்டமின் B12 குறைவால் ஏற்படக்கூடிய இந்த புற நோய்கள் நரம்புகளுடைய வலுவை குறைச்சி நமக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்குது. இது போன்ற பிரச்சனைகளை சரி செய்ய என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அத்திப்பழத்தை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு சாப்பிடலாம். அத்திப்பழம் சாப்பிடுவதால் நரம்புகளுக்கு வலிமை கிடைக்கும். உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. அத்திப்பழத்தை தினமும் 1 அல்லது 2 பழங்கள் சாப்பிட்றதால நரம்புகள் புத்துணர்ச்சி பெறுவதோடு நரம்புகளுக்கு பலத்தையும் அத்திப்பழம் கொடுக்குது. இது நரம்பு தளர்ச்சியும் உங்களுக்கு சரி செய்யுது. ஸோ நரம்புகளை பலப்படுத்துகிறதுக்கு நீங்கள் அத்திப்பழத்தை எடுத்துக்கலாம். பிரண்டையை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். உடல் நரம்புகளை நல்லா வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டைக்கு இருக்குது. பிரண்டையை உணவில் சேர்த்துக்கொள்வதால் உடலுக்கு பலம் தருவதோடு நரம்புகளையும் அது வலுப்படுத்துது.
அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த பிரண்டையை வாரம் 2 முறை சாப்பிட்றதால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் வராமல் தடுக்கலாம். ஸோ நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துகிறதுக்கும் பிரண்டையை நீங்கள் எடுத்துக்கலாம். மாதுளம் பழத்தை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்பு மண்டலம் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா பழங்களில் நம்ம மாதுளம் பழங்களை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஸோ கூடவே உங்களுக்கு இந்த மாதுளப்பழம் உங்களுடைய உடல் சூட்டை தணித்து உடலுக்கு குளிர்ச்சியும் தரும். இது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செஞ்சு உடலை பலப்படுத்துது, நரம்புகளையும் வலுப்படுத்துது. ஸோ அதுக்காக நீங்கள் மாதுளம் பழத்தை எடுத்துக்கலாம். நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்கள் நெல்லிக்காயை எடுத்துக்கலாம். நெல்லிக்காயை பற்றி பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நெல்லிக்காயை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலே நரம்பு மண்டலம் உங்களுக்கு வலுப்பெற ஆரம்பிக்கும். இந்த நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால உடலுக்கு இம்யூன் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது நம்மளுடைய உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கப்படும். இதனாலே நம்ம பலவிதமான நோய்களை குணப்படுத்திக்கலாம், பலவிதமான நோய்களை வராமலும் தடுத்துக்கலாம். குறிப்பாக அந்த நெல்லிக்காய் உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகளை வராமல் தடுக்குது. ஸோ இப்போ இருந்தே நீங்கள் நெல்லிக்காய் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள் வராமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளையும் நீங்கள் குணப்படுத்திக்கலாம். வெற்றிலையே நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வெற்றிலையை நீங்கள் மென்று சாப்பிட்றதால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுது. நீங்கள் இந்த வெற்றிலையை சாப்பிட்றதால நல்லா உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகளையும் வெற்றிலை உங்களுக்கு கூடவே சேர்ந்து தடுக்கும். ஸோ உடல் நரம்புகளை நல்லா வலுப்படுத்தக்கூடிய சக்தி வந்து வெற்றிலைக்கு இருக்குது. அதனால தான் நம்மளுடைய சந்ததிகள் வந்து விருத்தியாக இருந்ததாக முன்னோர்கள் வந்து குறிப்பிடுவாங்க. கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையை குறிப்பாக எடுத்துக்கலாம். பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாக இருக்குது. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண்கண்ட மருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த முருங்கைக்கீரையை சொல்லலாம். வாரத்திற்கு 3 முறை நம்ம இந்த முருங்கைக்கீரையை சமைத்து சாப்பிட்றதால நரம்புகளுக்கு பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்குது. ஸோ குறிப்பாக இந்த முருங்கைக்கீரை கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை போயிட்டு அழிக்கும். முருங்கைக்கீரை சாப்பிட்றதால கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். பேரிச்சம்பழத்தை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழத்தை பாலில் சேர்த்து சாப்பிட்றதால உடலுக்கு தேவையான பலத்தை பேரிச்சம்பழம் கொடுக்குது. ஸோ நம்ம பேரிச்சம்பழம் சாப்பிடும்போது நரம்புகள் மற்றும் எலும்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். நம்ம பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா பலகீனமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய உடல் கூட பலம் பெற ஆரம்பிக்கும். ஸோ ரொம்பவே வந்து உடம்பு சரியில்லாமல் உடல் மெலிஞ்சி காணப்படக்கூடிய பலகீனமான உடல் கொண்டிருக்கிறவங்களாம் பேரிச்சம்பழத்தை சாப்பிடும்போது ரொம்பவே அவங்களுக்கு பலம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அவங்க அப்போ அதை பேரிச்சம்பழத்தை பாலில் சேர்த்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. பழங்களை வந்து தினமும் ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிடணும். ஸோ வயதானவர்களும் தொடங்கி இளைஞர்கள் வரைக்குமே ஏதாவது ஒரு பழங்களை வந்து தினமும் சாப்பிடுவதன் மூலம் நரம்பு சம்பந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபடலாம். கீரைகளை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் நல்ல பலன் அளிக்கும். ஸோ பொதுவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரை சாப்பிட்றதால நரம்புகளை நம்ம பலப்படுத்திக்கலாம். தினமும் ஏதாவது ஒரு கீரைகளை அல்லது வாரத்தில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு கீரைகளை சாப்பிட்றதன் மூலமாக நரம்பு சம்பந்த பிரச்சனைகள் நம்ம விடுபடலாம். ஸோ தொடர்ந்து நீங்கள் இந்த உணவுகள்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய நரம்புகள் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு வந்து குணப்படுத்தப்படும். அப்புறம் நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள்லாம் வராமல் நீங்கள் முன்னாடியே தடுத்து ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ வருமுன் காப்பது சிறந்தது அப்படின்றது போல் உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் இந்த உணவுகளை எடுத்துக்கோங்க. நீங்கள் முன்னாடியே உங்களை பாதுகாக்கணும் அப்படின்னாலும் இந்த உணவுகளை எடுத்துக்கோங்க. நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளும் தள்ளி இருங்க, ஆரோக்கியமாக வாழுங்க, நலமோங்க இருங்க. நன்றி மக்களே.